இப்போ வந்து இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் அவங்க ஃபியூச்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 75 வயசு. 2029 எலெக்ஷன் வரும்போது 78 வயசு. அவங்க வந்து 2014 வரும்போது பாத்தீங்கன்னா 75க்கு மேல இருக்க தலைவர்களுக்கு பிஜேபி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் மார்க்தர்ஷ் மண்டல் அமிச்சாங்க. 75 கீழே இருக்கவங்களுக்கு தான் பொசிஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அந்த கிரைட்டீரியா வந்து யூஸ் பண்ணுவாங்களா 2029ன்றது பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் தமிழ்நாடு ஒரு முன்னோடின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து இப்போ டிஎம்கேல வந்து 60 வயசுக்கு மேல எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்க வந்து ஐ மீன் கட்சி பொறுப்புலயே இருக்காதீங்கன்னு நிறைய ஸ்ட்ராங்கான குரல். ஏன்னா டிஎம்கே வந்து தேர் ரீவாம்பிங் தியர் பார்ட்டி, அப்படிதான் எனக்கு படுது. சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய லாஸ்க்கு அப்புறம் எந்த பார்ட்டியா இருந்தாலும் ரெலவெண்டா இருக்கணும், பண்ணிதான் ஆகணும். சோ இது வந்து அவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். they should take this as an example to revamp. இல்லனா they will be facing the music. அப்படிதான் எனக்கு படுது. ஷூர். அதுக்கப்புறம் செகண்ட் இன் கமாண்டா இருக்கு அமித்ஷாக்கு இப்ப 61 வயசு, 64 ஆயிடும் 2029ல. யோகி வந்து 53 வயசு இப்ப அந்த எலெக்ஷன் போது 56 ஆவாரு. அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் பாத்தீங்கன்னா இப்ப 55, அப்ப 58 ஆயிடுவாரு. சோ இப்ப வந்து எப்படியாப்பட்ட ஆட்சி அப்படின்றதுக்கு வந்து சில பேர் வேடிக்கையா சொல்றதுன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 4 பேரு, 2 பேர் வந்து பிசினஸையும் 2 பேர் வந்து பொலிட்டிக்ஸையும் டாமினேட் பண்றாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. சோ மோடி அவர்கள் பாப்புலாரிட்டி இருந்து ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா கடவுள் புண்ணியத்துல அவரே தான் திரும்பி வருவாரு. ஏன்னா அது அவரோட பல பேர் ஓட் பண்ணது மோடிக்காக தான் நாங்க ஓட் பண்ணோன்றாங்க, பிஜேபிக்காக ஓட் பண்ணோம். மோடிக்காக வந்து மோடி தான் அங்க வந்து ஐ கேச்சிங் ஃபிகர், அதாவது கிரவுட் புல்லர்னாலுமே மோடியே வந்து இப்போ அடுத்து நீங்க சொல்ற மாதிரி யோகியை தான் கை காட்ட வருமே தெரியுது. ரெண்டாவது அவங்க பின்னாடி இருக்கிறது, இஃப் அட் ஆல் வாட் ஐ எம் ரீடிங் இஸ் ட்ரூ, ஆர்எஸ்எஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் ரூலிங் பிஹைண்ட் தம். சோ ஆர்எஸ்எஸ் வந்து யோகியை தான் கை காட்டுறதா சொல்றாங்க. ஷுவர். சோ இப்போ இந்த இதுல வந்து ஒரு இந்த அதாவது நம்ம ராகுல் காந்தி வர்சஸ் மோடி எப்படி வந்து கட்டமைச்சாங்கன்னா, ஒரு இளவரசன் வர்சஸ் ஒரு துறவி அப்படிதான். ஏன்னா வந்து ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றதே வந்து ஷேஷாதா, அதாவது இஸ்லாமிய அரசர்கள்ல இஸ்லாமியர்கள் ரூல் பண்ற நாடுகள்ல வந்து இளவரசர்களுக்கு பேர் ஷேஷாதா தான். நம்ம சான்ஸ்கிரிட்டோ ஹிந்திலயோ யுவராஜான்றது ஷேஷாதா, தமிழ்ல வந்து நம்ம இளவரசன் சொல்றோம். பட் ஷேஷாதான்னு ஏன் யூஸ் பண்றாங்க ஸ்பெசிபிக்கான அந்த கானோட்டேஷன்ல வந்து அது பார்க்கணும். பட் அதற்கு எகென்ஸ்டா வந்து மோடியே சொல்லியிருக்காரு, நான் ஒரு துறவி மாதிரிங்கன்னு ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. பல பேர் கிட்ட நீங்க இப்படி துறவி மாதிரி இருக்கீங்க. சோ வந்து ஒரு டிவைன் ரைட் டு ரூல், எங்க அப்பா ரூல் பண்ணாரு அதனால நான் வரேன்றதும் அப்படி ஒருத்தர் வெர்சஸ் எதுவுமே அவருக்கு இல்ல, அவர் எல்லாத்தையுமே துறந்தவர், அவருக்குன்னு ஒரு குடும்பமே இல்ல, அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல, அவர் வந்து வாரிசு அரசியல நிர்மாணிக்க மாட்டாரு, அதனால இந்த நாடுதான் அவரோட குடும்பம், இந்த மக்கள் தான் அவரோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் தான் போகுது. இப்ப இந்த பிஜேபிக்காக ரெண்டு தடவை வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க, வாஜ்பாய் ஒருத்தர், மோடி ஒருத்தர். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ். வாஜ்பாய் வந்து பேச்சுலர், கல்யாணமே பண்ணிக்கல. மோடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா அதாவது இல்ல மோடி வந்து பேச்சுலரா தான் இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகு வந்து ஃபேமிலி மேனா இல்ல, அவர் தனித்து தான் இருக்காரு. சோ துறவி மாதிரி எதுவுமே இல்லாதவங்க அப்படின்றது நீட்சியா போனோம்னு பாத்தீங்கன்னா துறவின்றதே இருக்கிற அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து துறவின்னு பார்த்தா நம்ம யோகி ஆதித்யநாத் தான். அந்த இடத்து வந்து தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் சரி அமித்ஷாக்கும் பொருந்தாது. சோ ஆல்ரெடி இருந்தவர்கள் வந்து மக்களுக்காக எல்லாத்தையும் துறந்துட்டு வந்தோம்னு சொல்றதோட எக்ஸ்டென்ஷனை வந்து கோரக்நாத் மட்டோட தலைமை துறவியா இருக்கிற யோகி ஆதித்யநாத்துக்கு தான் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகி. பட் ஆனா குஜராத் வந்து இப்ப குஜராத்தை சேர்ந்தவங்க இப்ப ஆட்சி நடத்துறாங்க, அதே கண்டினியூ ஆகணும்னா அது அமித்ஷா. சோ அமித்ஷா வெர்சஸ் இது யோகி ஆதித்யநாத் ஒரு டார்க் ஹார்ஸ். ஏன்னா நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர், அவருமே வந்து அதிகமா வயசாகிறதுனால தேவேந்திர பட்னாவிஸ் பிளஸ் வந்து அவர் ரூல் பண்ற ஸ்டேட் வந்து இட்ஸ் an எக்கனாமிக் பவர் ஹவுஸ் ஃபார் என்டையர் இந்தியா, மகாராஷ்டிரா. அப்படியா அந்த மாதிரி எல்லாம் வரும்போது if at all they are redefining their thoughts, அவங்க மறுபரிசீலனை செய்யணும்னா யோகி வந்து ஒரு டிஃபால்ட் டெஸ்டினேஷன். ஆனா இல்லாட்டி வந்து அமித்ஷாவெல்லாம் போட்டா எனக்கு அங்க அவர்கள் ஜெயிப்பார்களான்றது ஒரு டவுட் தான்.
அவருமே ஒரு ஸ்ட்ராங் மேன். அவரு தொடர்ச்சியா நின்னு குஜராத்ல ஜெயிச்சிருக்காரு. சோ இப்ப நம்ம விருப்பு அதெல்லாம் விட்டுணும், அவருக்கு என்ன இமேஜ் இருக்குன்னு. பட் அன்னைக்கு தலைமைக்கு வரும்போது யாரால எல்லாரையும் அவர் பக்கம் நிக்க வைக்க முடியுது அப்படின்றதுதான் இது கேள்வி. சோ இந்த எலெக்ஷனுங்களும் இந்த குஜராத் வர்சஸ் யூபி எலெக்ஷன்ல யாரோட கை ஓங்குது அப்படின்றதான். சோ யூபில ஒரு பெரிய விக்டரி யோகிக்கு வந்ததுன்னு வச்சீங்களேன். சோ அப்ப அவர் தான் ஃபியூச்சர். நீங்க அந்த ஏஜ்ல 29 எலெக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாலே அவருக்கு ஒரு 18ல இருந்து 20 வருஷம் ஆக்டிவான பாலிடிக்ஸ் இருக்கு. சோ ஹி இஸ் த ஃபியூச்சர். சோ அமித்ஷா பாத்தீங்கன்னா 60 பிளஸ் க்ளோஸ் டு 65 போயிடுறாரு. தேவேந்திர பட்னாவிஸும் யோகியும் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு கம்மியா தான் இருக்காங்க. சோ ஒரு 15 டு 20 வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சோ தே வில் பி தி ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி. இல்ல அப்படி பார்த்தா இவங்க எல்லாம் இந்த சிஜேபி எப்படி இம்பாக்ட் பண்றாங்க? they are not, I mean சோ இல்ல நான் இது ஏர்லி இண்டிகேஷன்ஸ் சொல்றேன். இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி மூவ் ஆகும். பட் சோ என் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு நாள் இந்த மக்கள் வேலை இல்லாம இல்ல படிக்கிறதுக்கு ப்ராப்ளம். சோ இதுலதான் ரீசெண்டா சேகர் குப்தா அவர் நீங்க சொன்ன அந்த சேகர் குப்தாவோட வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. இது 1970 பிஜேபியே வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சிஜேபி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகி நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈஸி வாக் ஆகிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப யோகியும் சரி மோடியும் சரி அவங்க சித்தாந்தம் ஒண்ணுதான், ஆள் தான் வேறையே தவிர சித்தாந்தம் கண்டிப்பா அவங்க பாரு. இன்ஃபேக்ட் யோகி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு மோடியை விட எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஆப்வியஸ்லி சிஜேபி மேலதானே ஒரு பற்று போகும். ஏன்னா they are straightforwardly saying நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவங்க சொல்றாங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதானி அம்பானியோட நியூஸ் மீடியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இதேதான் டிவிக்கே என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்களா இன்னைக்கு அப்படின்றதுலாம் இருக்கு. அது நம்ம அதாவது எல்லா அரசியல் கட்சிக்கும் 2 முகம் இருக்கு. ஒண்ணு தேர்தலுக்கு முன், இன்னொன்னு தேர்தல் ஜெயித்த பின். சிஜேபின்ற ஒரு இத அதாவது இளைஞர்களை டார்கெட் பண்ணி எந்த பார்ட்டி இப்போ வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது எலெக்ஷன்லயே இல்லாம ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மேல கரப்ஷன் சார்ஜஸோ நிர்வாக ரீதியா எந்த கம்ப்ளைண்டும் இல்லாத ஒரு பார்ட்டி வந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ் தான் அந்த பார்ட்டிக்கு. இன்னொன்னு சொல்ல வரேன், நீங்க அதையும் சேர்த்துக்குங்க. நாங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் எஸ்பெஷலி ஜட்ஜஸ் அவங்க பதவி முடிஞ்ச பிறகு திருப்பி எந்த பார்ட்டிலையும் ஜாயின் பண்ண விட மாட்டோம், அதை நாங்க பேன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சோ இது எல்லாமே நல்ல ஒரு அதுதான் மக்களுக்கு தேவைப்படுது. நீங்க மக்களுக்கு தேவைப்படுது, பிராக்டிகலா பண்ண முடியுமான்றது. பட் அது அட்ராக்டிவா இருக்கும். சோ அதுல நான் முரண்படல, அது அட்ராக்டிவா இருக்கும். அதுல நான் எதுவுமே சொல்லல. 6 சொன்னாரு சார், மக்கள் அப்படியே ஆடி போயிட்டாங்கல்ல. நீங்க கொடுங்க, கடைசி 6 மாசத்துல கூட கொடுப்பாங்க. 5 வருஷத்துல உண்மைதான் வாக்குறுதிகள் பேஸ் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சோ சிஜேபி as a பார்ட்டியோ இல்ல எலெக்ஷன்ல இல்லாத யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணாம அவங்க மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாம ஒரு பார்ட்டி வந்ததுன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஆல் இந்தியா ஃபுல்லா அவங்களால பண்ண முடியுமா அப்படி இவ்வளவு குறைஞ்ச டயத்துல? அது கொஸ்டின். சோ கோயிங் பேக் டு அந்த 1973 அதை ஏன் சொல்றேன்னா, இந்திரா காந்தி அவ்வளவு பாப்புலரா இருந்தாங்க. 71ல ஜெனரல் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல் 19ல 15 ஜெயிச்சாங்க. இவ்வளவும் அவங்க ஜெயிச்சு பாப்புலரா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வெஸ்ட் ஏசியால இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இஸ்ரேல படையெடுக்கிறாங்க, அதுல தோத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸை வெப்பனைஸ் பண்றாங்க, ஆயில் ஷாக் வருது. அந்த ஆயில் ஷாக் வரும்போது இங்க இன்ஃபிளேஷன் பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுது. பிளஸ் 2 வருஷம் தொடர்ச்சியா மான்சூன் ஃபெயில் ஆகுது, அதுவும் காரணம். இதெல்லாம் சேர்ந்துக்குது. சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இதுல இது குஜராத்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவர். குஜராத்ல ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ல ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக கொஸ்டின் பண்றாங்க. அந்த சீஃப் மினிஸ்டரே தூக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அது பீகாருக்கு போகுது. பீகார்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருக்கிற லல்லு பிரசாத் யாதவும் ஜேடியோட நிதிஷ்குமார் அப்போ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு, பட் அதெல்லாம் சரி கட்ட முடியாம தான் எமர்ஜென்சி வந்தது அப்படின்றது சொல்லிட்டு அந்த ஹிஸ்டாரிக்ல. சோ அதே மாதிரி ஒரு ரைம் ஆகுற மாதிரி இருக்கே இப்போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க,
சோ இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கு, வேலையின்மை, அதெல்லாம் போகும்போது இந்த எல்னினோ இயர் இந்த வருஷம் ரொம்ப கடுமையான வெப்பம் இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டாப் 100ல பல இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்கு, டாப் 50ல பெரும்பாலும் இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்கு. சோ இந்த வருஷம் வந்து மான்சூனும் ஃபெயில் ஆனா ரொம்ப பிரச்சனையா இருக்கும், அந்த மாதிரி போகும். பட் ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரை ஃபேஸ் பண்ற டிபெண்டன்ட் ஆன எக்கானமியாவும் நம்ம இல்ல இப்போ. ரெண்டாவது நம்ம எக்கானமி நல்ல க்ரோ ஆயிடுச்சு, நல்ல ஒரு ரெசிலியன்ட் எக்கானமியா இருக்கு. சோ அதே பன்முகப்பட்ட எக்கானமி ஆயிருச்சு நமக்கு. சோ அதுல நமக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரைம் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இடத்துல தான் இந்த சிஜேபியோ அவங்க வைக்கிற வாக்குறுதிகளோ இல்ல வேற பார்ட்டிங்க அதே மாதிரி வைக்கிற வாக்குறுதிகளோ. சோ இப்ப அந்த இடத்துலயும் அவர் ஏன் சொல்றாருன்னா, அந்த இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா போராடினவங்க பல பேருக்கு வந்து இருந்த கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அவங்க சுதந்திர போராட்டத்துல இருந்தவங்க, அவங்க வந்து எந்த கவர்மெண்ட்லயும் இல்ல, அவங்க மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்ல, அப்புறம் வந்து அவங்க நிர்வாக ரீதியா எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. சோ அதனால அன்னைக்கு அவங்க மக்களுக்காக இறங்கி போராடும் போது அது ஒரு ரொம்ப லெஜிட்டிமேட்டா இருந்தது அப்படிங்கிற. சோ அந்த இடத்துலதான் நீங்க கேக்குறீங்களே சிஜேபி வந்து பண்ணா அது ரொம்ப ரிலவெண்டா இருக்கு, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இல்ல. சோ அப்போ மக்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேனே போயிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்லயே இல்லாத ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு டிவிகேக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி. சோ நான் வந்து டிவிகே இப்போ ஜெயிச்சது, இளைஞர்களை வச்சு ஜெயிச்சது சும்மா ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா இல்ல வந்து அது இந்தியா ஃபுல்லா மாற்றுறதுக்கான பிள்ளையார் சூடியா அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சவுத் இந்தியால தான் ஃபார்ம் ஆச்சு. கேரளால வந்து கம்யூனிஸ்டுகள் ஃபார்ம் பண்றாங்க, 1957ல ஃபார்ம் பண்றாங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து தான் வருது. சோ அதே மாதிரி இப்ப இளைஞர்கள் தான் பெரும் வாரியா வந்து இல்ல எங்களுக்கு டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம்னு சொல்லி டிவிகே ஓட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு ஆல் இந்தியா ட்ரெண்டா போக போதா இல்ல இது ஒன் ஆஃபா இருக்க போதான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனிவே இவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணா அதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நெக்ஸ்ட் இயரே இது கொஞ்சம் விளைவுகள் தெரியும். அதாவது ஏதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த சாரல் அடிக்கிற மாதிரி ஏதாவது அடுத்த எலெக்ஷன்ஸ்லயே நம்ம தெரியும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸியான ஸ்கெடியூல்ல நீங்க வந்து எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி யோகேஷ். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். தேங்க்யூ. ஷூர், தேங்க்யூ, நன்றி.